அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி ஒரு நாள் விரதம் எப்படி இருந்து நம்ம வழிபாடு செய்யணும், எந்த தேதியில் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆடி மாதம் வருகின்ற இந்த வளர்பிறை சஷ்டி ரொம்ப விசேஷமான வளர்பிறை சஷ்டி. புண்ணிய காலம், அதாவது தட்சிணா காலம் நமக்கு ஆடி மாதத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப விசேஷமானது. இந்த மாதம் அம்மனுக்கு உரிய மாதம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வழிபாடு. முருகனுக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டி மிகவும் சிறப்பானது. இது என்னைக்கு வருது அப்படின்னா ஆடி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருது. ஜூலை மாதம் 30ஆம் தேதி 30/7/2025 புதன்கிழமை அன்று நமக்கு வளர்பிறை சஷ்டி. அந்த நாள் முதுமே நமக்கு சஷ்டி திதி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா புதன்கிழமை காலையிலே நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முருகனுக்கு பார்த்தீங்கன்னா நாளே பூக்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு நீங்கள் காலையில் முருகனுடைய படத்தை சுத்தப்படுத்திட்டு சந்தனமும் குங்குமமும் வச்சுக்கோங்க. இப்போ வேல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா வேலுக்கு சந்தனம் குங்குமம் ஒரு எலுமிச்சப்பழம் வைத்து நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. சிலை வைத்திருந்தாலும் சரி, நீங்கள் அபிஷேகம் காலையிலே நீங்கள் பண்ணிவிடுங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வேல் வச்சுருக்கிறவங்களும் ப்ளஸ் சிலை வைத்திருப்பவர்களும் காலையிலே அபிஷேகம் பண்ணுங்கள். அதாவது பால் அபிஷேகம் கட்டாயமாக பண்ணணும். முருகனுக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், சந்தனம் அபிஷேகம், இந்த மூன்றும் முக்கியமாக இருப்பது ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம், மஞ்சள் சேர்த்துக்கலாம், விபூதி சேர்த்துக்கலாம். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 அபிஷேகம் நம்ம பண்ணலாம். இல்லை அப்படின்னா கூட ஒரே ஒரு அபிஷேகம் பால் வைத்து மட்டும் நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. ஏன்னா முருகனுக்கு பால் அபிஷேகம் தான் ரொம்ப சிறப்புக்குரிய அபிஷேகம். பால் அபிஷேகம் நம்ம செஞ்சாலே நமக்கு ஆயுள் அதிகரிக்கும், தனம் நமக்கு சேர ஆரம்பிக்கும், ஆரோக்கியம் மேம்படும். நமக்கு நினைத்த வேண்டுதல், நம்ம எந்த ஒரு வேண்டுதலுக்காக முருகனுக்கு இந்த புதன்கிழமை அன்று இந்த வளர்பிறை சஷ்டிக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோமோ அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறும். இப்போ நீங்கள் இந்த வளர்பிறை சஷ்டிக்கு எந்த வேண்டுதல் நிறைய பேர் வைக்கிறாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்கிறாங்க. இப்போ குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்யலாம். மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு சொந்த வீடு வேண்டும் அப்படின்னாலும் வழிபாடு செய்யலாம். இல்லை தொழில் வச்சுருக்கோம், தொழில் நல்லா போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் முருகனை வழிபாடு செய்யலாம். இல்லை வேலை பார்க்குறோம், அதில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் வழிபாடு செய்யும்போது ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன தேவை அதற்கேற்ற மாதிரி நம்ம வளர்பிறை சஷ்டி என்று காலையில் சங்கல்பம் வச்சிடணும் முருகன்கிட்ட. இந்த வேண்டுதலுக்காக நான் விரதம் இருந்து வழிபாடு செய்கிற முருகன் நீங்கள் எனக்கு நிறைவேற்றி வைங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதை சொல்லி காலையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு டம்ளர் பால் நைவேத்தியம் பண்ணி நீங்கள் வழிபாடு செய்துட்டு கந்த சஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப நல்லது. சஷ்டி என்றெல்லாம் வருதோ அன்றெல்லாம் நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு டிவியில் காலையில் 5:30 நமக்கு சஷ்டி கவசம் ஓடிக்கிட்டே இருக்கும். 6:30 வரை நிறைய சேனலில் போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8 சேனலில் பார்த்தீங்கன்னா சஷ்டி கவசம் தான் காலையில் நேரத்தில் நமக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு எந்த சேனல் பிடிக்குதோ அந்த சேனலை வச்சு நம்ம அந்த சாங்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுட்ருக்கோம். இல்லைன்னா நம்ம ஃபோன் ஆப்ஷன், நமக்கு ஃபோன் இருக்குது, நம்ம ஃபோனில் பாட்டை போட்டு பூஜையில் வைத்து நம்ம கேட்கலாம். நல்லா நமக்கு பிடித்த மாதிரி நம்ம மனமுருகி கேட்டு நம்ம முருகருக்கும் நமக்கும் உள்ள பாண்டிங் அதிகரிக்கலாம். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு உருகி கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு முருகனுக்கு மிகவும் பிடிக்கும். ஸோ பாடல் பாராயணம் பண்ணணும். சஷ்டி புக்கு எல்லார் வீட்டில் கட்டாயமாக வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது சஷ்டி அந்த கவச பாடல் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. கந்த சஷ்டி கவசம்னு இருக்கும் இல்லையா, நிறைய இருக்குது, நமக்கு நிறைய கவசங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமாக நமக்கு இந்த கந்த சஷ்டி கவசம் தான் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த பாடல்கள் படிக்கணும். ட்ரை பண்ணுங்க, கட்டாயமாக சூப்பராக படிக்கலாம். நமக்கு ஒரு முறை 2 முறை கொஞ்சம் தப்பாக வர்ற மாதிரி இருக்கும், அப்புறம் அதுக்கடுத்து எல்லாம் சரியாக போயிடும். நமக்கு ஒரு 20 நிமிடம் பிடிக்கும். நீங்கள் பொறுமையாக பாடுனீங்கன்னா 30 நிமிடம் ஆகும். வேகமாக பாடுறீங்க அப்படின்னா 20 நிமிடம். அதை விட ஸ்பீடாக பாடுறவங்க 10 நிமிஷத்தில் பாடுறவங்களாம் இருக்கிறாங்க. அது முருகனுக்கே புரியாது. அதனால் நான் நீங்கள் நல்லா நிதானமாக நிறுத்தி அழகாக பாடி நீங்கள் காலையில் இந்த வழிபாடு செய்துட்டு விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ விரதம் இருக்கிறீங்க, காலையில் 2 இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. பழங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளம்பழம் இதெல்லாம் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இளநீர் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குடிச்சுக்கோங்க. குடிச்சிட்டு நீங்கள் மதிய நேரம் பட்டினியாக இருப்பது ரொம்ப நல்லது. மாலை நேரம் ஒரு 5:30, 6 மணிலேருந்து நம்ம மறுபடியும் நம்ம சஷ்டி வழிபாடு செய்யணும். முருகனுக்கு செவ்வரளி பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு நீங்கள் 6 தீபம் அல்லது 1 தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம். நல்லெண்ணெய் விட்டு தாமரை தண்டு திரி இருப்பவர்கள் அந்த திரி போட்டு நீங்கள் ஏற்றுவது ரொம்ப நல்லது. நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தீபம் ஏற்றிய பிறகு அந்த தீபத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சுக்குப்பொடி போட்டு ஏற்றுவது
நமக்கு நமக்கு இன்னமும் விசேஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் நீங்கள் விரத சாப்பாடு என்ன ரெடி பண்ணியிருக்கிறீங்களோ அதை சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் விரத சாப்பாடாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது சாம்பார் பருப்பு இந்த மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கலவை சாதம், புளி சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி ஏதாவது சாதம் வைக்கிறீங்க, பால் பாயாசம் ப்ளஸ் சர்க்கரை பொங்கல், நீங்கள் என்ன நெய்வேத்தியம் பண்ணுறீங்களோ, அதாவது நீங்கள் விரதத்திற்காக என்ன பண்ணுறீங்களோ அதை கூட நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை விரத சாப்பாடை நீங்கள் எடுத்துக்கலாம். வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம், விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைத்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல் வந்து அப்படியே நிறைவேறும். வளர்பிறை சஷ்டி பூஜை பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம மாதம் செய்துட்டு வந்தாலே முருகனுடைய அருள் பெற்று நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தில் இருக்கும். நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒவ்வொரு பலன் நமக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும். நான் ஒரு மாதம் மட்டும்தான் வழிபாடு செய்கிறேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படிங்கிறலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. மாதம் வருகின்ற இந்த சஷ்டி நம்ம தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு முருகனை நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது நமக்கு ஒரு 6 சஷ்டிக்குள்ளே, அதாவது 6 மாதம் கிட்டத்தட்ட, ஏன்னா 6 சஷ்டி 6 மாதம் ஆகும் வளர்பிறை சஷ்டி கணக்கு எடுக்கும்போது. அந்த 6 மாதத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும். எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் அது நிறைவேறும். குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் சீக்கிரம் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். நிறைய பேர் குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் ஒரு சில பேருக்கு வந்து தோணலாம், நான் மாதம் வழிபாடு செய்துட்டு தான் இருக்கேன், எனக்கு இன்னமும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் ஃபீல் பண்ணலாம். ஃபீல் பண்ணாதீங்க. கட்டாயமாக முருகன் எப்போது கொடுக்குன்னு நினைக்கிறாரோ அவர் அப்போது கட்டாயமாக உங்களுக்கு வந்து முருகனே வந்து பிறப்பார். அதனால் நம்பிக்கையுடன் இருங்க. நம்ம முருகன்ட்டு ஒரு சங்கல்பம், ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிச்சயமாக நமக்கு நிறைவேறும். நிறைவேறாமலாம் போகாது. கொஞ்சம் நமக்கு நாள் தாமதம் ஆகலாம். காலம் அதற்கேற்ற சூழ்நிலை நமக்கு வரும்போது முருகர் நமக்கு நல்லபடியாக அது நிறைவேற்றி வைப்பார். ஆனால் நம்பிக்கையுடன் இருங்க. ஒரு வேண்டுதல் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கடவுள் நிறைவேற்றி வைப்பாங்க அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் மைண்டோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது நிச்சயமாக சீக்கிரமாக நிறைவேறும். இப்போ நம்ம வந்து சுவாமி கும்பிட்டு பார்க்குறோம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, அப்போலாம் நீங்கள் எதுவுமே வந்து மைண்டுக்குள்ளே நெகட்டிவாக கொண்டு வரக்கூடாது. நமக்கு முருகர் இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிற பாசிட்டிவிட்டியோடு இருங்க. உங்களுக்கு அந்த காலம் வரும்போது சீக்கிரமாக உங்கள் எல்லா வேண்டுதலும் நிறைவேறும். எல்லாத்துக்குமே காலம் வேண்டும், பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். இது இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வளர்பிறை சஷ்டி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாதம் வழிபாடு செய்துட்டு வாங்க. இப்படி நீங்கள் மாதம் வழிபாடு செய்துட்டு பிறகு நமக்கு அந்த கார்த்திகை மாதம் பெரிய சஷ்டி மகா சஷ்டி வருதுன்னு பார்த்தீங்களா, அந்த மாதத்தில் நீங்கள் 6 நாள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வரும்போது உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். புதன்கிழமை காலை அல்லது மாலை போயிட்டு வாங்க, ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அபிஷேகத்திற்கு போய் கலந்துக்கிற மாதிரி அந்த டயத்திற்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பால் வாங்கிட்டு போங்க, ரொம்ப நல்லது. ஆடி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை சஷ்டி ரொம்ப விசேஷமான சஷ்டி. இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. முடிந்தளவு பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்து பாருங்கள். செவ்வரளி பூக்கள் கட்டாயமாக முருகனுக்கு வைங்க, ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு ராஜி செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.